ஹலோ கைஸ், இது சம்மரி எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ. சரியா? ஸோ நேற்று நம்ம எடிட்டோரியல் போட்டோம். ஸோ சம்மரி எழுதுறதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி சம்மரி எப்படி எழுதணும் அப்படின்னு நம்ம ஸ்ரீராம் சார் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது சம்மரிக்கு. பட் இது ஒரு அவங்க சொன்ன பாயிண்ட்டு தான் அடிஷ்னலாக சொல்ல போகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? ஸோ ஒரு எடிட்டோரில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா முதல்ல ஏன் நீங்கள் சம்மரி எழுதணும், ஏன் சம்மரி எழுத சொல்கிறோம் அப்படின்னா, எழுதணும் அப்படின்னா நம்மால் அந்த ஃப்ளோ வாசிப்பாப்பில், ஃப்ளோவை பிடிச்சி வாசிப்பாப்பில், ப்ராப்பராக வாசிப்பாப்பில், ஏனோ தானே வாசிக்க மாட்டாங்க. சரியா? வெறுமான வாசிக்க சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஏனோ தானே வாசிக்கிறாங்க. அதனால தான் நான் சம்மரி எழுதணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தது. இன்னொன்று, நீங்கள் உங்கள் மைண்டில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு எழுத வரும். சும்மா வாசிட்டு போயிடலாம் யாருனாலும். பட் எழுதணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் டீட்டெயிலாக தெளிவாக எழுதுவாங்க. டிஸ்கிரிப்டிவ்க்கு இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் கேட்க முடியுது, இங்கிலீஷ் ரீட் பண்ண முடியுது அப்படின்னா இங்கிலீஷ் உங்களுக்கு எழுத முடியணும். சரியா? தப்பாக எழுதுனா பரவாயில்ல, மிஸ்டேக்ஸ் விட்டால் பரவாயில்ல. மிஸ்டேக்ஸ் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணலாம். தூக்கி ChatGPTலையோ இல்லை நிறைய சில வெப்சைட்ஸ் இருக்குது, அதில் போட்டிங்கனாலே அது வந்துட்டு சம்மரி காட்டும். உங்கள் இதை தூக்கி போட்டிங்கன்னா செக் பண்ணுறதுக்கு கூட, டிஸ்கிரிப்டிவ் செக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுவோம். அதோடைய லிங்க் நான் இப்போ சொல்கிறேன், டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்கி. அந்த வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் சூப்பராக வரும். உங்கள் சம்மரியை நீங்கள் அப்படியே அதில் அப்லோட் பண்ணிடலாம், அதுவே செக் பண்ணி சொல்லும். கிராமர்லி இருக்குது, கிராமர்லியெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. இதில் தூக்கி போட்டிங்க குவில் பாட், ரெண்டுலேயுமே நீங்கள் உங்கள் சம்மரியை தூக்கி போட்டிங்கன்னா அதுவே செக் பண்ணி சொல்லிடும் கிராமர் மிஸ்டேக் எங்கே விட்றீங்க, என்னென்ன தப்பு போட்டிருக்கீங்கன்னு. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சோர்ஸஸ் இருக்குது, செக் பண்ணுறதுக்கான வழியும் இருக்குது, எல்லாமே இருக்குது. எழுதணும். நம்ம எழுதுறது டெய்லி எழுதணும். சொன்ன மாதிரி மந்த்லி மினிமம் 20 எழுதணும். ஸோ இப்படி ஒரு எடிட்டோரியல் இருக்குது அப்படின்னா எப்படி சம்மரி எழுதணும்? ஃபஸ்ட்டு இதை ரீட் பண்ணணும். சரியா? சம்மரி எழுதணும் அப்படின்னு நான் உட்காந்துட்டேன்னா நான் ரீடிங்கை முடிச்சுட்டு தான் நான் சம்மரி எழுதணும். சைடு பை சைடு அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, எடிட்டோரில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சம்மரி எழுதக்கூடாது. சொல்கிறது புரியுதா? சைடு பை சைடு எடிட்டோர் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பேன், அப்போ சம்மரி எழுதுவேன். அது வேஸ்ட்டு. அப்படி பண்ணக்கூடாது. எப்படி சம்மரி எழுதணும்? முதல்ல இதை தெளிவாக வாசித்துருக்கணும். சரியா? நம்ம இதை ஏற்கனவே வாசிட்டோம், நேற்று இதை கிளாஸ் போட்டிருக்கோம். இல்லை ஃபஸ்ட்டு பேராகிராஃபுக்கு மட்டும் நம்ம இப்போது சம்மரி எழுத போகிறோம். எழுதியே நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். எவ்வளோ தூரம் நம்ம படித்தோமோ அவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு எழுதி காமிக்க போகிறேன். இந்த இருக்குல்ல, இந்த ட்ரேடு டீல் ரிமைன்ஸ் டிஸ்டன்ட், அது வரைக்கும் நான் உங்களுக்கு எழுதி காமிக்க போகிறேன். சரியா? இப்போ சம்மரி எழுதுனா ஃபஸ்ட்டு நல்லா வாசித்துருக்கணும். ஓகே, நான் திருப்பி ஒரு தடவை வாசிக்கிறேன். பாலிசி ஸ்டெப்ஸு, கவர்மெண்ட்டு ஃபியூவல் கிரைசிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுது, ஃபியூவல் கிரைசிஸ் இருக்கா இல்லையான்னு பேசியிருக்காங்க. அதை ஹேண்டில் பண்ணுற விதமும் தப்புன்னு பேசியிருந்தாங்க. ஸோ நடக்கிற ஈவெண்ட்டெல்லாம் வந்துட்டு இந்தியாவுடைய எனர்ஜி செக்யூரிட்டி, பாலிசி ப்ரிப்பேர்னஸ், கம்யூனிகேஷன் காட்டுது. இந்தியா வந்துட்டு நிறைய இம்போர்ட் பண்ணுது, அதனால் இயல்பாக இந்த பிரச்சனை வரும். இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப் எடுத்தாங்க. அதில் ஒரு ஸ்டெப்பு தான் எத்தனை நாள் பயோஃபியூவல். ஆனால் ஒன்றும் பெருசாக நடக்கலை. ஏன்னா எக்கனாமி க்ரோ ஆகுது, ஆயில் ரெக்குவயர்மெண்ட், ஆயில் டிபெண்டன்ஸ் எல்லாம் க்ரோ ஆகுது. ஸோ என்ன தான் எத்தனை நாள் பயோஃபியூவல். இன்றைக்கி இதுதான் எடிட்டோரியல். இன்றைக்கி தான் நினைக்கிறேன் பிஸ்னஸ் லைனில் இன்றைக்கி இதுதான் எத்தனால் பிளெண்டிங் வந்துட்டு எப்படி ஹெல்ப் பண்ணுது, இதை டேக்கிள் பண்ணுமா பண்ணாதா அப்படின்ட்டு சூப்பராக பேசியிருந்தாங்க. அடுத்து ஆயில் இம்போர்ட் பண்ணுற பாலிசி வந்து லாங் டேர்மாகவும் ஸ்ட்ராங்காகவும் போடணும், எக்ஸ்டர்னல் ப்ரெஷரில் இது பண்ணக்கூடாது. அப்போது இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இது வெஸ்ட் ஏஷியாவில் நடக்கிறது வந்துட்டு நம்ம ரஷ்யாவுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி மோசமாச்சு, அப்புறம் அவனுக்கு சொன்னானுங்கன்ட்டு ஈரான்கிட்ட வாங்கினோம், இப்போ திருப்பி ஈரான்கிட்ட வாங்காமல் திருப்பி ரஷ்யாட்ட போகிறோம். ஸோ ரஷ்யாவுடைய ட்ரஸ்ட்டை நம்ம இழந்துட்டோம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பார்த்தோம். ஸோ நான் ஓரளவுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டேன். இப்போ நான் ரீட் பண்ணக்கப்புறம் நான் சம்மரி எழுத போகிறேன்னா முதல்ல நான் என்ன பண்ணேன், டைட்டில் வைக்கணும். சரியா? டைட்டில் ஏதாவது ஒரு டைட்டில் வச்சுக்கிடுங்க. ஆயில் கிரைசிஸ். சரியா? ஆயில் கிரைசிஸ். சார் சம்மரி எழுதும்போது அதில் இருக்கிற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். மொத்த சென்டென்ஸை காப்பி அடிக்கக்கூடாது. எப்போவுமே 8 to 10 சென்டென்சஸ் எழுதி பாருங்க. 8 to 10 சென்டென்சஸ் எழுதுங்க. சரியா? ஆயில் கிரைசிஸ் என்ன எழுதலாம்? ஆயில் கிரைசிஸ் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் என்ன சொல்லியிருந்தாங்க, த வார்
வார் போகுது. யாருக்கு மத்தியில்? இப்போதான் வராங்க. ஈரான், த வார் பிட்வீன் ஈரான் அண்ட் அமெரிக்கா ஹேஸ் அஃபெக்டட் இந்தியா. இந்தியாவை அஃபெக்ட் பண்ணிடுச்சு. சரியா? சிம்பிளாக எழுதுங்கம்மா, சிம்பிளாக எழுதுங்க. இந்தியாவை அஃபெக்ட் பண்ணிச்சு. இந்தியாவை எப்படி அஃபெக்ட் பண்ணிச்சுன்னு 3 லைன் அவங்க கொடுத்துருந்தா அந்த வார்த்தைலாம் நம்மளுக்கு வேண்டாம். அதாவது இந்த கம்யூனிகேஷனில், அப்புறம் வந்து பாலிசி மேட்டர்ஸில் அதெல்லாம் பிரச்சனையாச்சுன்னு போட்டிருந்தேன். அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். இந்தியா அஃபெக்ட் பண்ணிச்சு. இந்தியா இம்போர்ட் பண்ணுது, 90% ஆஃப் ஆயில் இம்போர்ட் பண்ணுது. இம்போர்ட்ஸ் 90% ஆஃப் ஆயில் ஃப்ரம் ஈரான். சரி, இம்போர்ட் பண்ணுது. இந்தியா இம்போர்ட் பண்ணுது. இது நல்லதா கெட்டதா? இது கெட்டது. இது இந்தியாவுக்கு கெட்டது எழுதிக்கிறலாம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் ஒரு சூப்பரான ஒரு இடம் எழுதிக்கிறலாம். அடுத்தது இந்தியா சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் வந்துட்டு டெஸ்ட் பேட்சை திருப்பி ஓப்பன் பண்ணிடுறோங்க. சரியா? டெஸ்ட் பேட்சை புது பேட்சாக லான்ச் பண்ணி விடுறோம். டெஸ்ட் பேட்ச் லான்ச் வந்துட்டு நாளைக்கு அந்த டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். இன்னொரு பேட்ச்னால் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்கன்றது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50 பேர் நம்ம எடுத்துக்கிடலாம். அவங்களுக்கு மென்டரிங், ஃபாலோ அப்பு, டெஸ்ட்டு எல்லாமே ஆஸ் யூஷுவல் இருக்கும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் நாளைக்கு வந்துடும். ஓகே, இந்தியா வந்து 90% இம்போர்ட் பண்ணி இந்தியா இஸ் ட்ரை பண்ணுது. என்னது? டு ரெடியூஸ் ஆயில் டிபெண்டன்ஸ். சிம்பிளான சென்டென்ஸ் எழுதுங்க. ஆயில் டிபெண்டன்ஸை குறைக்க ட்ரை பண்ணுது. சரி, ஓகே, நல்லது, குறைச்சிக்கோ. எப்படி குறைக்கிறது? த்ரூ எத்தனால் பிளெண்டிங். எத்தனால்லையே குறைக்க ட்ரை பண்ணுது. பட் இட் இஸ் சிக்னிஃபிகண்ட்லி ரொம்ப கம்மின்னு சொல்ல போகிறேன். சரியா? சிக்னிஃபிகண்ட்லி லோ. நான் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷாக எழுத போகிறேன். பிகாஸ் எக்கனாமி இஸ் க்ரோயிங். சப்ஜெக்ட் மட்டும் கரெக்டாக போடணுமா எழுதும்போது, சும்மா எழுதக்கூடாது. சரியா? ஸோ எக்கனாமி க்ரோ ஆகுது. அதனால் என்ன தான் நான் எத்தனால் வெண்டிங்னு போனாலும் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் இருந்துச்சு. அடுத்த பேராகிராஃபில் என்ன இருந்துச்சு? இந்தியா மஸ்ட் நாட் லிசன் டு யூஎஸ்ஏ பேச்சை கேட்கக்கூடாது. யூஎஸ்ஏ தான் என்ன பண்ணுது? அப்படி இப்படின்னு சொல்லுது. சரியா? பிகாஸ் ஆஃப் யூஎஸ்ஏனால என்ன ஆயிடுச்சு? இதை விட தெளிவாக கிளியராக நான் எழுதலாம். இது ஒரு ப்ரிலிமினரி, ஒரு பேசிக்காக சம்மரி எழுத தெரியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி எழுதணும்னு தான் காமிக்கிறேன். டிஸ்கிரிப்டிவ்லாம் நம்ம கிளாஸஸ் எடுக்கும்போதோ இப்படி இருக்காது. நல்ல டெப்த்துக்குள்ளே போகும். கன்ஜங்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வித்தியாசமான ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் சொல்லுவோம். இப்போ அதெல்லாம் வேண்டாம். பிகாஸ் ஆஃப் யூஎஸ்ஏ இந்தியா லாஸ்ட் த ட்ரஸ்ட் ஆஃப் ரஷ்யா. கரெக்டு தானே? ரஷ்யாவிட்ட நம்பிக்கையே இழந்துட்டோம் நம்ம. நவ் யூஎஸ்ஏ இப்போ என்ன சொல்லுது? வாண்ட்ஸ் இந்தியா. இப்போ இந்தியாட்ட வந்துட்டு என்ன சொல்லுது? முன்னாடி ரஷ்யாட்ட வாங்காதான்னு சொல்லிச்சு. இப்போ வந்துட்டு இந்தியாட்ட வந்துட்டு டு பை ஆயில் ஃப்ரம் ரஷ்யாட்ட இருந்து வாங்கிக்கோன்னு சொல்லுது. சரியா? ஆனால் இப்போ இங்கே பாருங்க, இந்த மொத்தத்தையும் நான் வந்து எடிட்டோரியல் பார்க்காம எழுதணும். எடிட்டோரியலில் வந்துட்டு அப்பப்போ எட்டி பார்த்துக்கிடுவேன், தேடி பார்த்துக்கிடுவேன், அந்த கதை கிடையாது. எது ஞாபகம் இருக்கோ அதை எழுதணும். ஏன்னா எனக்கு அந்த ஃப்ளோ பிடிக்க தெரியுதா அப்படிங்கிறது சம்மர்லேயே செக் ஆகும். அப்போது இந்தியா யூஎஸ்ஏ சொல்கிறத கேட்கக்கூடாது. யூஎஸ்ஏனால தான் இந்த பிரச்சனை வருது. இந்தியா இப்போ ரஷ்யாட்ட போய் வாங்க சொல்கிறோம். பட்டு ரஷ்யா டஸ் நாட் ட்ரஸ்ட் இந்தியா. இங்கே பாருங்க, ரஷ்யா வந்துட்டு இந்தியாவை ட்ரஸ்ட் பண்ணலை. ஸோ அதனால் இப்போ என்னதுன்னா, இது வந்து வீக் ஃபாரின் பாலிசி. பிகாஸ் ஆஃப் வீக் ஃபாரின் பாலிசி இருக்கிறதுனால இந்தியா இஸ் சஃபரிங் நவ் அப்படின்னு முடிச்சிடலாம். சரியா? இப்போ பிரச்சனை இதுதான் பிரச்சனை. சொல்லி முடிச்சுட்டு பண்ணிடலாம். இவ்வளோ தான் நம்ம பாஸ்ட்டோம், இவ்வளோ தான் ரீட் பண்ணோம். இதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம். இதுக்கப்புறம் செகண்ட் பேராகிராஃபில் வந்துட்டு இந்தியா வந்துட்டு என்னன்னாலும் கம்யூனிகேஷன் சரியாக பண்ண மாட்டேங்காங்க, அஃபிஷியல் கம்யூனிகேஷனே இல்லை,
ரொம்ப இருமல் வருதுங்க. சரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாட்களாக தான் என்னென்னு தெரில. ஸோ இந்தியா வந்து ரொம்ப சஃபர் ஆகுது. அஃபிஷியல் கம்யூனிகேஷனில் சும்மா ட்வீட் வழியாகவும் சும்மா ஒரு ரெக்கார்டு இல்லாத ஒரு கம்யூனிகேஷன், ஆஃப் ரெக்கார்டில் தான் கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்தியாவில் நிறைய பதட்டங்கள், பயங்கள் இருக்குது. ஸோ கம்யூனிகேஷன் ப்ராப்பராக பண்ணாங்க அப்படின்னா டெஃபினெட்லி இண்டியன்ஸ் வில் பி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க அப்படின்றது தான் செகண்ட் பேராகிராஃப். அதை நான் வேகமாக சொல்லி முடிச்சுட்டேன். இது வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக பொறுமையாக பார்த்த ஏரியா. இதை எழுதி பழகுங்க. இட் வில் டூ ஒண்டர்ஸ். மேஜிக் உண்மையிலே உங்களுக்கு நடக்கும். இங்கிலீஷில் எனக்கு மேஜிக் நடக்கணும், டக்குன்னு எனக்கு க்ரோ ஆகணும், செம்மையாக மார்க் வரணும், கான்செப்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதுதான் கான்செப்ட்டு. சம்மரி எழுதுங்க. சம்மரி எழுத சொல்கிறது புரிதலுக்காக தான். சென்டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ஃப்ளோ புரிஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், நான் அந்த கதையாக அப்படி எழுதியிருக்கேன். இந்த மாதிரி கதை மாதிரி எழுதணும், சும்மா சென்டென்ஸாக எழுதலை. கதையாக புரிஞ்சு கதையாக எழுதணும். சரியா? கதையாக எழுதியிருக்கேன் பாருங்கள். இன்னும் தெளிவாக டீட்டெயிலாக எழுதியிருக்கலாம், பட்டு இது பேசிக் ஐடியான்றதுனால இப்படி எழுதியிருக்கேன். இந்த மாதிரி எழுதி பழகுங்க. தப்பு செய்ய பயப்படக்கூடாது. நீங்கள் என்ன உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க, எழுத தெரியாது எழுத தெரியாது எழுத தெரியாது, எழுதி பார்த்தா தானங்க தெரியும். தப்பு பண்ணவே பயந்தீங்க அப்படின்னா எப்படிங்க தப்பு கரெக்டாகும்? எல்லா தப்பையும் இங்கேயே பண்ணிடணும், இல்லைன்னா அங்கே போய் பண்ணிடுவோம். மேக்கிங் மிஸ்டேக்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் க்ரோத்து. சரியா? இது க்ரோத்துடைய ஒரு பாட்டு. நீ வளரணும்னா தப்பு செய்யணும். தப்பு செய்ய பயப்படவே கூடாது. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, எழுதுங்க. கிராமர்லியில் போட்டு செக் பண்ணுங்கள், குவில் பாட்டில் போட்டு செக் பண்ணுங்கள். உங்களுக்கு அவங்க என்ன ரிவ்யூ கொடுக்காங்கன்னு பாருங்கள். இல்லை அப்படியே கையால் தான் இதில் எழுதுங்க, டைப் பண்ணிங்கன்னா அப்படியே அப்லோட் பண்ணுங்கள். இல்லை கையால் எழுதுனா ஃபோட்டோ எடுத்து ChatGPTல போட்டு இது என்னுடைய சம்மரி எப்படி இருக்குது, எவ்வளோ மார்க் கொடுப்பேன் அப்படிலாம் கேட்டிங்கன்னா அவன் ஒரு குத்து மதிப்பாக ஒரு இது சொல்லுவான். சரியா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 100% இது நீங்கள் எனக்கு பண்ணணும். நான் சொன்னேன், இது இப்போ வரைக்கும் உண்டு. 20 எடிட்டோரியல் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக ஒரு 1000 rupeesக்கு ஒர்த்தான ஒரு கிஃப்ட்டு கொடுத்துடலாம். சரியா? தேங்க்யூ.